Hi friends, TN டெட் சைக்காலஜி பேப்பர் 2 உளவியல் பற்றி பார்க்கலாம். சில கேள்விகள் முக்கியமானது. மரபியலின் தந்தையார் கிரீகர் யோகன் மெண்டல். எரிக்சன் அவர்களின் கோட்பாடு உள சமூக கோட்பாடு. ஒரே பார்வையில் கவனத்தில் கொள்ளப்பட்ட பொருளின் எண்ணிக்கையை குறிப்பது நினைவு வீழ்ச்சி. மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி என்னன்னு கேட்டால் ஹைப்போதாலமஸ். தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி, அதாவது +2ன்ற பாருங்க, 1978ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மின் படிக சிகிச்சை அப்படின்னு கேட்டால் மின் மைய சிகிச்சை. ஒரு கல்வியாளர் சிறுவர்களுக்குரிய விளையாட்டு முறை கல்வி பள்ளியின் தந்தை என்று சொல்லப்பட்டவர் புரோபெல். தொடர் சங்கிலி கற்றலில் மிகவும் தேவையானது தொடர்களை இணைத்தல். முதிர்ச்சி அடைதலால் முதன்மையாக நடைபெறாத செயல் எதுன்னு கேட்டால் பறவை பறத்தல் உதாரணம் சொல்லலாம். அதுக்கடுத்தது உளவியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் உண்டு. நவீன உளவியலின் தந்தைன்னு யாருன்னு கேட்டாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. விளையாட்டு முறையில் கற்றவை பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் கால்டுவெல் குக். பாண்டூராவின் முகமை தலைகீழ் முடிவு கொள்கை என்பது தனிநபர் பண்புகள், நடத்தை மற்றும் சமூக காரணிகளோடு தொடர்பு கொண்டதன் விளைவாகும். ஆளுமை மதிப்பீட்டிற்கான புறத்தேற்று நுண்முறை சோதனைன்றது களிமண் மாதிரி செய்தல், ஷியாண்டி சோதனை, மொசைக் சோதனை. 2 குழந்தைகள் பெற்றோரை பற்றிய குறைபாடுகளை பற்றி பேசிக்கொள்ளுதல், பெற்றோர் புறம் தள்ளுதல், மிக குறைந்த குடும்ப ஆதரவு, தனிமைப்பட்ட பெற்றோர், பெற்றோரின் அதிக பாதுகாப்பு. குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அறிவுத்திறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முறை என்னென்னா தன்வயப்படுத்துதல் அல்லது பொருத்துதல் அப்படி சொல்லலாம். அதுக்கடுத்தது ஜாதி, சமயம், இனம், பாலினம், பிறப்பிடம் காரணமாக பாரபட்சம் காட்டலுக்கு தடை தொடர்பு உறுப்பு சட்டப்பிரிவு 15. அதே போன்று மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளில் முதல் படி எதுன்னு கேட்டால் அடிப்படை தேவைகள். பின்டர் பேட்டர்சன் அளவுகோலில் இருப்பது 16 துணை அலகுகள். உட்காட்சி கற்றல் ஆர்வம் காரணியை சார்ந்ததல்ல. தலைபீடாமை ஆசிரியர் நடைமுறையில் கொண்டு வருவது கட்டுப்பாடு இல்லாமை. ஸ்ரீ அரவிந்தர் முதலில் எந்த ஆண்டு பாண்டிச்சேரியில் ஆசிரம பள்ளியை துவக்கி வைத்தார்னா 1943. முழங்கால் உதறுதல் அல்லது பேட்டலர் தசை நார் மறி வினையின் கால அளவு தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடைப்பட்ட நேரம் என்னன்னு கேட்டாங்கன்னா 0.03 வினாடி அல்லது நொடி. அதுக்கடுத்தது எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோட்டில் ஏபி என்பது பலன் அதிகரித்தல். குடியரசு என்ற நூலின் ஆசிரியர் பிளாட்டோ. இடைநிலை உயர்நிலை மாணவர்கள் அறிவார்ந்த இயலாமை நிலைக்கு பின்னால் அதிகமாக கருத்தியல் நிலை இருக்கக்கூடாது. கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் விளைவு விதி பயன்பாடாகும். நடமாடும் பள்ளியை முதலில் பரிந்துரை செய்தார்னா மெக்டொனால்டு. தூண்டல், துலங்கல், வகை கற்றல், ஆக்க நிலை இருத்தம் கோட்பாடுகளிலிருந்து நிலை இருத்தப்படுகிறது. முறையான கல்வி கற்றல் கொள்கை கூறுகிறார்னு சொன்னாங்கன்னா பிளாட்டோ. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதன் தொடர்ச்சி மற்றொரு பதிவில் வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.